வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி பத்தூர் கிராமத்தில் உள்ள ஒரு கோவிலை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். பத்தூர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி வட்டம் பத்தூர் கிராமம். கொரடாச்சேரியிலேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது இந்த கோவில். இது ஆலயமடத்து அம்மன் சொன்னால் குலதெய்வம் உள்ள எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பத்தூரில் உள்ள மக்களுக்கு தெரியாது. இங்கே இந்த சாமியை பிடாரி கோவில்னு சொன்னால் மட்டும்தாங்க இந்த கோவிலை தெரியும். இந்த கோவிலில் சிவன் இருக்கார், மீனாட்சி அம்மன் இருக்காங்க, முருகர் சன்னதி இருக்குது, வீரன் இருக்காங்க, ஐயனார் இருக்காங்க, அப்புறம் காட்டேரி சாமி இருக்காங்க. அங்கே இருக்கிறது சின்ன செட்டில் இருக்கிறது இந்த ஆலயமடத்து அம்மனை தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. பாலாலயம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணோன்னே கோவிலுக்குள்ளே அம்மா வந்துடுவாங்க. இப்போ இந்த கோவிலுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது. இந்த கோவில் இங்கே உள்ளூரில் ஆலயமடத்து அம்மன் சொன்னால் யாருக்குமே தெரியாதுங்க. பிடாரி கோவில் சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா நிறைய பேர் குலதெய்வத்துக்கு எங்கே கோவில் ஆலயமடத்து அம்மன் கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் சொன்ன விஷயம் இங்கே அந்த மாதிரியான கோவிலே கிடையாது அப்படின்ட்டு. அப்புறம் கேட்டால் பிடாரின்னு சொன்னால் தான் லோக்கல் மக்களுக்கு இங்கே தெரியுது. அதனால் இப்போ இந்த கோவில் வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ உங்களால் முடிஞ்சது இப்போ எத்தனையோ பேர் நிறைய வெளியூரில் இருக்காங்க. இந்த குலதெய்வம் சாமி உள்ளவங்க அவங்க எத்தனையோ பேர் வேண்டியிருப்பாங்க. இந்த கோவில் கட்டும் போது நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அதனால் உங்களால் உங்கள் கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் சாமிக்கு என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதை யார் மூலியமாக செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் அதை செய்யுங்க. வேலை தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், எல்லா ஜாமானும் இறங்கிடுச்சு. கல், மண் எல்லாம் நடந்துடுச்சு. வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உங்கள் சாமிக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை செஞ்சு உங்களோட வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றிக்கிங்க. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு போனால் மனசில் வேண்டுறது, நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லி கண்டிப்பாக வேண்டுவீங்க. ஏன்னா எல்லாருமே சாமிக்கிட்ட வேண்டுறது தானே. ஒரு வேண்டுதல் வைக்கும் போது எனக்கு இதை செஞ்சுருங்க சாமி, உங்களுக்கு நான் அதை செய்கிறேன்னு நம்ம சாமிகிட்ட கேட்போம். அதனால் குலதெய்வம் உள்ளவங்களும் சரி, மற்ற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த கோவிலுக்கு என்ன செய்யணும் ஆசைப்பட்றீங்களோ அதை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.